போகிறோம். பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. வழி இருக்கா பாருங்க, வேற லெவல்ல மேல இருந்து தண்ணி ஊத்திட்டு இருக்கு. நான் உங்கள் தேவா, என் தம்பி உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவார். பாட்டு பாடுங்க, தெரியுமா? ஓஹோ, கழுத்துக்கு போடுங்க, எவ்வளோ ஆழம் இருக்கு பாருங்க. நான் உங்கள் தேவா, என் தம்பி உங்களுக்காக ஒரு பாட்டு பாடுவார். பாட்டு பாடுங்க. பாடுங்க, அவர் பாட சொல்லுங்க. நீங்க பாடுங்க 4 வார்த்தை. இதுக்கு நீங்க பாடாம பாடுங்க. தேவாவோட தம்பியோட தம்பி பாடுறாரு. நான் தானே தேவா, நான் உங்கள் தேவா. பாட்டு பாடுறது எங்க சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு, சொல்றா. ஸ்குவாட் நேற்று வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கூழாங்கல் ரிவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிருந்தோம். அப்போ வந்து குளிக்க முடியல, நிறைய தண்ணி போயிட்டு இருந்ததுனால. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டே 2. ஸோ அந்த டே 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏர்லி மார்னிங்னா அந்தளவுக்குலாம் டைம் இல்லை, ஒரு 7:30 மணி ஆயிடுச்சு. ஸோ 7:30 மணிக்கு கிளம்பி நான் தூங்கிட்டு இருந்தோம். 7:30 மணிக்கு கிளம்பி இப்போ அந்த கூழாங்கல் ரிவருக்கு வந்து பார்த்தோன்னா நாங்கள் போகிறோம். ஸோ இப்போ மார்னிங் வந்து பார்த்தோன்னா போலீஸ் இருக்க மாட்டாங்கன்னு சொல்லி சொன்னாங்க ரூமில். ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்தோன்னா நாங்கள் போகிறோம். பட்டாசு வெடிச்சிட்டு இருக்காங்க, வேற ஒன்றும் கிடையாது. ஹாப்பி தீபாவளி ஃபோக்ஸ். இப்படிதான் ஆவனா பட்டாசு வெடிப்பாங்க. இவரால் நைட்டனா பரதநாட்டியம் ஆடினாரு. வெரி பேட் பரதநாட்டியம். மாடு, காட்டு மாடு, காட்டு மாடு, காட்டு மாடு, காட்டு மாடு இல்லை, அது எரும மாடு. தெரியுதா? ஒன்று வந்து ஹரி, ஒன்று வந்து சபரி, ஒன்று வந்து கார்த்தி. இந்த கார்த்தியில் உள்ளக்கிற கார்த்தி தெரியும்னு நினைக்கிறேன். தெரியுதா? திஸ் இஸ் எரும மாடு, வால்பாறை எரும மாடு. கிளைமேட் பாருங்கள் எப்படி இருக்குது. இங்கே எப்போ பார்த்தாலும் மழையை தாங்க பெஞ்சிட்ருக்கு. இப்போ கூட பாருங்கள் லைட்டாக தூருது. உங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு வந்து தெரியல. இந்த ஃபால்ஸ் வந்து இந்த தண்ணி வந்து பார்த்திங்கன்னா கூழாங்கல் ரிவர் இருக்குல்ல, அங்கேருந்து வர தண்ணி தான். நம்ம நேற்று வந்து போனோம். ஸோ அது வீடியோவில் வரும்னு நினைக்கிறேன். அங்கே போய் குளித்த தண்ணி தான் வந்து பார்த்தோன்னா அங்கேருந்து வர தண்ணி அப்படி அதில் போகுது. பீஸ்ஃபுல்லாக நடங்க. நாங்கள் வந்து பார்த்தோன்னா இங்கே ரெசார்ட்டில் நாங்கள் வந்து பார்த்தோன்னா புக் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி ஒரு கிளாஸ் வச்ச செட்டப்பில் தான் புக் பண்ணுன்னு சொல்லி அதுக்கு தனியாக நாங்கள் வந்து புக் பண்ணோம். பேக் ஃபுல்லாக இருந்துச்சு, எப்படி எடுத்துக்கிறது? ஜி சபரிஜி என்னாச்சு தின்னு இப்படி போட்டாச்சா? அவர் எப்படி இருந்தாரம்மா பாருங்க எவ்வளோ போட்டோ சபரியில் பிரிச்சதை அவன் தான் பாக்கிட்டான். ஒரு நிமிஷம், அவர் சாப்பிட்டுட்டு திருப்பி வச்சாருல்ல, தலையில வச்சிட்டாரு. மறுபடியும் பஸ்டே வச்சாரு, தலையை தான் கிடந்தது. அப்பதான் கேட்டல யாரு உள்ள வச்சதுன்னு கேட்டேன். ஆமா, தலையில வச்சா அவர் அப்படி எடுக்கும்போது கொட்டி போச்சு. இது எதுக்கு வாங்கினே தெரியல. இவ்வளவு எறும்பு எப்படி எறும்பெல்லாம் அள்ளி போட்டு நம்ம ஊருக்கு எடுத்துக்கலாமா? சரி, வால்பாறை எறும்பா இருக்கட்டும், அங்க போய் வளர்த்துவோம். பேக்குக்குள்ள நான் தெரியுமா, பேக்குக்குள்ள எங்க ஆளு நேற்று சிப்ஸ் வாங்கிட்டு அந்த சிப்ஸ் எல்லாம். சிப்ஸ் எதுக்கு? அதான் எதுக்கு சிப்ஸ்? சாப்பிட்றதுக்கு. சாப்பிட்றது ஸ்நாக்ஸ் வாங்கினாங்க. அந்த ஸ்நாக்ஸ் என்ன பண்ணாங்க, அந்த வீடியோ எடுக்கிறாருல அந்த தம்பி என்ன பண்ணாரு, பிரித்து ஒரு 4 சிப்ஸ் சாம்பிள் பார்க்கலான்னு சொல்லி சாப்பிட்டாரு. சாப்பிட்டு என்ன பண்ணாரு, 2 சிப்ஸை உள்ளே போட்டாங்க. அதாவது சரி யாரோ ஒருத்தர் போட்டு என்ன மட்டும் சிப்ஸ் பாக்கெட் எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பிட்டதுக்கு அப்புறம் என்னாச்சுன்னா நல்லா எறும்பு. அது சாப்பிட வேணாமா? என் பேக்ல இருந்து எறும்பு வருதான்னு போய் பார்த்தா ஏங்க அது சாப்பிட வேணாமா? எத்தனை எறும்பு எண்ணிட்டு சொல்லுங்க. விஜயகாந்த் ஐயா மாதிரி எறும்பே தெரியல. போய் தண்ணி ஊற்றி கழுவுங்க. போக தண்ணி ஊற்றி கழுவுங்க, பேக்கு காயாது. சரி ஓகே.
சபரியை போட்டு ரிவரில் போட்டு முக்கிய எடுக்கணும். எனக்கு 2 பக்கம் நெஸ்கில் படுத்து கிடக்குறேன். யாரு நீங்கள் ஓரமாக தானே செய்யுந்தீங்க, நாங்களாவது நடுவில் இருந்தோம். சபரிஜி ஹரிஜி இவருக்கு எங்கே இடம் இல்லையாம்மா நம்ம. சரி இந்த சாவி யாராவது பத்திரமா வச்சுருங்க. வண்டியில தான் வச்சு வாடகை வண்டி போல படி இருக்கு, ஆனால் அதை தாண்டி தான் போகணும். பிளாக் பண்ணுறீங்களா ஹரிஜி நீங்க? பிளாக் ஆரம்பிங்க. அப்படிலாம் சொல்லக்கூடாது. சட்டி ஃபஸ்ட்டு போடுங்க, அப்புறம் பேசிக்கலாம். சத்தியா நானாவது போட்டிருக்கிறேன், இங்கே பேண்டை கட் பண்ணி போட்டு வந்துட்டு இன்னும் லோலா இருந்தா நம்ம இன்னும் ட்ரெண்டிங் வராமல் இருக்காரு இவர் இன்னும். இதுதான் ட்ரெண்டிங். எப்படி யூடியூப் ட்ரெண்டிங் ஆக மாட்டாரு. ட்ரெண்ட் ஆக்கிறதே அவர் தான். ஆக்குறதே நாங்கள். ட்ரெண்டிங் நாங்கல்ல. ட்ரெண்ட் ஐயோ தெரியுமா? ஆ இது தெரியுமா? இல்லை புரியல. ஸ்விம்மிங் பூலில் குதிக்க சொன்னதுக்கே வெளில ஓடியான்ட்டீங்க. தெரியும்டா. தெரியுமா? ஓஹோ, அப்படி கூழாங்கல் கழுத்துக்கு போடுங்க. எவ்வளோ ஆளாக இருக்கும் பார்க்கலாம். என்னங்க ஏதோ ஆழத்தை பார்த்து வந்து அதெல்லாம் இருக்குமா என்ன? கால் நடைக்கு வந்துட்டு நண்டு பிடிச்சி கொடுங்க. நம்ம நாலு பேர் நான் பேச மாட்டேன், எனக்கு பேசவே தெரியாது. 4 பேர் நிற்போமா? இங்க பாருங்க எவ்வளோ தண்ணி வருதுன்னு. இந்த தண்ணியில் வந்து குளிக்கக்கூடாதாம்மா, ஏன்னா வந்து தண்ணி அதிகமாக வர்றதுனால வந்து பார்த்திங்கன்னா இழுத்துட்டு போயிடும். ஆனால் நேற்றை விட நாங்கள் நேற்று வந்ததை விட இப்போ வந்து செம்ம அதிகமாக தண்ணி வருது. ஏன் ஆன் பண்ணிட்டீங்களா? இது ஓகே. இது ஓகே தான். அது இருக்கிறனால தான் உங்களுக்கு டிஃப்ரெண்டாக தெரியுது. தலை பிடிக்குது. என்னது கேஸே நகரம் என்ன தேய்ச்சிங்களா? புது ஆக்சுவலி புது ஹேர் ஸ்டைலுங்கிறாரு. வேணாம், நான் எதுவும் பேசலை. புது ஆஸ்திரேலியா இதில் ஹீட்ரு வேற போட்டு சரி பண்ணார் மறுபடியும். அப்படியே ஹீட்ரு போட்டதுனால தான் ஒருவேளை இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சோ. இன்னும் தலை குளிச்சா தானங்க சரியாகும். கால் நினைக்கிறதுல அந்த கால் நினைக்கிறது கிடையாது. என்ன பண்ணோம்? கேட்டாரு. யாருமே இல்லாத இடத்துக்கு வந்து நின்று யாருமே இல்லாத இடத்துல ஒன்று உருவாக்குறது தாங்க ஃபேமஸ். இப்போ வருவானுங்க பாரு, உங்களை பார்த்து 4 பேர். ஜியா அப்படியே போனீங்கன்னா அப்படியே அழிச்சிட்டு போயிடும். கட்டி வச்சா என்ன ஆகும்னா தண்ணி அது மாதிரி மேலே ஏறி போகுங்க. அதனால எல்லாம் குளிக்கிறது தண்ணி வந்துடும். சபர்ஜிலாம் தண்ணி நீங்க நின்னீங்கன்னாவே தள்ளி விட்டு போயிடும். சரி நாங்கள் என்ன தள்ளிட்டு போயிருந்தீங்க? நீங்க எல்லாம் போன் கையில கொடுத்துட்டு போனீங்கன்னா நான் என்ன பண்றது? போனு அந்த நேரத்தில் போலீஸ் வருவாரு, தாத்தா வராரு, கடலை விட போறாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கும். 3 hours later. ஸ்குவாட் இந்த டே 2 லாக்ல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா போயிட்டு இருக்கோம். பயங்கர அட்வென்ச்சரா இருக்கு. பயங்கரமாக அட்வென்ச்சர். பட் ஆனால் என்னால் மோட்டோ விளாக் வந்து பண்ண முடியல. ஏன்னு கேட்டிங்கன்னா மழை வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வருது, டக்குன்னு நிற்குது. ஸோ அதனால் நம்ம அடாப்டர் வந்து பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டாக போயிருந்ததுனால வந்துட்டு இருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சின்ன கல்லறிக்கு வந்து போகிற வழியில் நம்ம தான் போயிட்டு இருந்தோம். ஸோ முன்னாடி என்ட்ரி டிக்கெட்லாம் வாங்கிட்டு ஸோ அந்த போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு பிளேஸு நான் காட்டுறாருங்க உங்களுக்கு. வழி இருக்கா பாருங்க, வேறு லெவலில் மேலேருந்து தண்ணி ஊற்றிட்டு இருக்கு. சூப்பராக இருக்குது இடம். இந்த அதிரப்பள்ளி அந்த ரோடு போகிற வழியுமே இன்னும் அட்வென்ச்சராக இருக்குன்னாங்க. அதாவது சுருத்தை, யானை அந்த மாதிரிலாம் வரும்னு சொன்னாங்க. பட் இந்த பக்கம் அந்த மாதிரி எதுவும் இல்லை. ஸோ பயமா இருக்குப்பா. ஆனால் பயமா இருக்கு அந்த வழியில. செம்ம அட்வென்ச்சர். ஆனால் இந்த ரோடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும், நான் காட்டுறதுங்க. ரோடு வந்து இந்த மாதிரி ஒரு ரோடு தான், சின்னதாக ஒரு ஆஃப் ரோடு மாதிரி தான் இருக்கும். பயங்கரமான அட்வென்ச்சராக இருக்கும். மேபி நீங்கள் வால்பாறையெல்லாம் வரல அப்படின்னா நீங்கள் கண்டிப்பாக வந்து பாருங்கள். ஸோ வால்ஸ் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல, இடமும் சூப்பராக இருக்கும். எப்படி இருந்துச்சு? பயங்கர அட்வென்ச்சரா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை 50 ரூபாய்க்கு இவ்வளோ. தலைவன் தான் நலஞ்சுட்டான். ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல, 2 ஹெல்மெட் எடுத்துகிட்டு வரல. 2 ஹெல்மெட் ரூம்லேயே போட்டு வந்துட்டோம். ஒன்லி ஃபார் ரைடர்ஸ். ஆமாம். ஆனால் என்ன கேட்டால் 1 டேவில் இங்கே எல்லாம் பார்த்துடலாம் தானே. ஆனால் எல்லாம் தூரம் தான் வேணும்ல. ஆமாம், ரெஸ்ட் எடுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 டே வேணும். ஸோ அதனால் நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2 டேஸ் வந்து ஸ்டே பண்ணியிருக்கோம். பயங்கர அட்வென்ச்சரான அந்த ஏரியா. வேறு லெவல் காய்ஸ், வேறு லெவல். எங்களுக்கு பயமா இருக்கு வண்டி ஓட்டுறதுக்கு. உங்களோட அனுபவத்தை சொல்லுங்க. வண்டி ஓட்டவே பயமா இருக்கு. நான் அனுப்பிச்சு விட்டேன். இவர் வாங்கின அந்த ரெயின் கோட் அப்படி இருக்குது. நான் தான் சொன்னேன் அப்போயே இந்த மாதிரி ரெயின் கோட் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த ரெயின் கோட் வந்து பாருங்கள் வேறு லெவலில் இருக்குது. இந்த ரெயின் கோட்டுமே உங்களுக்கு நான் பேக் கேமராவில் வந்து காட்டுறேன், எப்படி இருக்குன்னு மட்டும் வந்து வியூ பாருங்கள். இல்லை இங்கே பாருங்க, மேலேருந்து ஊற்றிட்டு இருக்கா. ஆக்சுவலாக இது வந்து நாங்கள் அந்த பக்கமே நாங்கள் பார்த்தோம். அங்கேருந்து வர தண்ணி அப்படியே இது வழியாக வருது. இந்த வழியாக வந்து அப்படியே கீழே போகுது. ரோடு வியூலாம் வந்து பார்த்தோன்னா சூப்பராக இருக்கும்.
இங்கே ஆக்சுவலாக இருக்கிறதுலே ஒரே ஒரு மெயினான ஒரு பிரச்சனை என்னென்னா சடனாக மழை வரும், சடனாக மழை நிற்கும், திடீர்னு வெயில் அடிக்கும், திடீர்னு மழை பெய்யும். ஸோ இந்த மாதிரி இங்கே வந்து நிறைய பிரச்சனை வந்துருக்கு. ஸோ அதனால் vlog எடுக்கிறதுங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கஷ்டம். ஃபோனில் தான் எடுத்துகிட்ருக்கோம். ஃபோனில் எடுத்துமே வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு ஸ்டோரேஜ் ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு மேலே எடுத்து வச்ச வீடியோஸ்லாம் எடிட் பண்ணாமல் இருக்குது. ஸோ இன்றைக்கி ரூமுக்கு போயிட்டு எடிட் பண்ணுற வேலை தான் இருக்குதுன்னு நினைக்கிறேன். இன்னும் இங்கே சுற்றிட்டு இருக்கோம். ஒரு 4 மணிக்கு தான் நமக்கு ரூமுக்கு 6 மணி இல்லைனா ஒரு 4 மணிக்கு நாங்கள் வந்துட்டு வந்து கிளம்புறோம். 5 போயிட்டு ஒரு 5:30 ரூமுக்கு போயிட்டு ஒரு சில எடிட்டிங்லாம் இருக்குது. நேற்றே பாதி வீடியோ எடிட் பண்ணிட்டேன். ஒரு எபிசோடாவது ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். ஆனால் ரிலீஸ் பண்ண முடியல. பட் ஒரு எபிசோடு எனக்கு கண்டிப்பாக வந்துடும். நாளைக்கு 2வது எபிசோடு வந்துடும். 2 எபிசோடு நான் ஷெடியூல் போட்டுருவேன். 3 எபிசோடு கண்டிப்பாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா லென்த் டியூரேஷன் வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக இருக்குது. ஸோ அதனால் எடுக்கிறது தான். இப்போ நம்ம வேறு இடத்துக்கு போய் பார்க்கலாம். பின்னாடி பாருங்கள் கார் போகுது. பேக் சைடு வியூன்னு வந்து பார்த்தீங்கன்னா இதுதான். இவரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரைடரு, ப்ரோ ரைடரு. திரும்ப ப்ரோ ரைடர் குட்டி புலி. அவர் வந்து செட்டையர். அவர் பாஷா பாய் பாஷா பாய். அவர் பெரிய ரைடர். 280 கிலோமீட்டர் 3 கிலோமீட்டர் ஓடிக்கிறாரு. பெரிய ரைடர். அதெல்லாம் எப்படி சொல்கிறீங்க? அது ஒன்றும் இல்லை. சாரி பாருங்க, தண்ணி ஊற்றுற தெரியும்னு நினைக்கிறேன். அங்கேருந்து வர தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக அங்கே காமிச்ச தண்ணி எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் வருது. தண்ணிக்குள்ள உள்ள விட்டா. சரி, நெக்ஸ்ட் பிளேஸ்க்கு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா vlog கண்டினியூ பண்ணுறேன்.